ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எப்பயும் ஒரே மாதிரி பிரேக்ஃபாஸ்ட் ஸ்நாக்ஸ் பண்ணாமல் இதே மாதிரி சாஃப்டான போண்டா ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். வெல்கம் டு ஏவிடி கிச்சன். நம்ம இன்றைக்கி செய்ய போகிற ரெசிபி மைசூர் போண்டா. இதே மாதிரி நிறைய ரெசிபி தெரிஞ்சுக்க ஏவிடி கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ஆல் கிளிக் பண்ணுங்கள். ஒரு அகலமான பாத்திரத்தில் 1 கப் அளவு கெட்டியான தயிர் எடுத்துக்கோங்க. கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஆப்ப சோடா, 3/4 டீஸ்பூன் அளவுக்கு சால்ட், 2 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுக்கலாம். இப்போ இந்த மிக்சிங்கை சாஃப்டாக அடித்து எடுத்துக்கணும். க்ரீமியாக ஈவனான டெக்ஸ்சரில் வர அளவுக்கு அடித்து எடுத்ததுக்கப்புறமா கூட மைதா ஆட் பண்ண போகிறோம். ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற தயிரை யூஸ் பண்ணுங்கள், ரெசிபி கரெக்டாக வரும். சப்போஸ் ரொம்ப தண்ணியாக இருந்தால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மைதாவும் சால்ட்டும் ஆட் பண்ணிங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்கும். நல்லா க்ரீமி ஆகிடுச்சு தயிர். இப்போ இது கூட நான் எந்த கப்பு தயிர் எடுத்தேனோ அதே கப்பில் 1/4 கப் அளவு மைதா எடுத்திருக்கேன். மிக்ஸ் பண்ணிக்கலாம். கன்சிஸ்டன்சி பார்த்துக்கோங்க. சப்போஸ் திக்காக இருந்தால் கொஞ்சமாக ஹாட் வாட்டர், அதாவது 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஹாட் வாட்டர் ஆட் பண்ணி இந்த மாதிரி பதம் வரணும். இப்போது பேட்டர் ரெடி ஆகிடுச்சு. இது கூட 2 சில்லி, 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி, 1 டீஸ்பூன் ஜீரகம், கொஞ்சமாக கருவேப்பிலையை கிள்ளி போட்டுக்கோங்க. இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு 1 ஹவர் ஊற விட்டுக்கலாம். அதிகபட்சம் நீங்கள் இந்த பேட்டரை 4 ஹவர்ஸ் ஊற விடலாம். பட் நான் இன்றைக்கி 1 ஹவர் ஊற விட்டு எடுத்துக்கிறேன். இப்போது 1 ஹவர் ஆயிடுச்சு. இந்த பேட்டரை எந்த டிஸ்டர்பும் பண்ணாமல் உங்கள் கைகளை நார்மல் வாட்டரில் டிப் பண்ணிக்கோங்க. டிப் பண்ணிவிட்டு இதே மாதிரி சைட்ஸில் மாவு எடுத்து போண்டா கிள்ளி போடுங்க, கரெக்டாக இருக்கும். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. நான் சொன்ன மாதிரி சைட்ஸ்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக பேட்டர் எடுத்து இதே மாதிரி போண்டா கிள்ளி போடுங்க. ஒரு ஸ்பூன் அப்படி இல்லைன்னா ஜல்லி வச்சு 1 நிமிஷம் ஆனதுக்கப்புறமா இதே மாதிரி போண்டாவை ரோல் பண்ணுங்கள். அப்போ தான் ஈவனாக நமக்கு வெந்து கிடைக்கும். அவ்வளோதாங்க, அருமையான மைசூர் போண்டா ரெடி ஆயிடுச்சு. இது கூட தக்காளி சட்னி அப்படி இல்லைன்னா தேங்காய் சட்னி, வெங்காய சட்னி பெஸ்ட் காம்பினேஷனாக இருக்கும். மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.